என் தங்கமே, நான் சொல்கிறேன், இன்று உனக்கு ஒரு பெரிய அதிசயம் நடக்கும். உன் இதயத்தில் நீண்ட நாட்களாக காத்திருந்த அந்த நிமிடம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி இன்றே உன்னை தொடப் போகிறது. நீ அனுபவித்த கஷ்டம், தாங்கிய சுமை, உன்னை அழுத்திய பிரச்சனைகள், ஆல் ஆஃப் இட் இன்றே முடிவடையும். நீ எத்தனை முறை மனதில், எப்போ இந்த கஷ்டம் தீரும் என்று கேட்டாய் தெரியுமா? அந்த கேள்வி உன் இதயத்தை எரித்தது. உன் கண்ணீர் என் கண்களுக்கு முன்னால் விழுந்தது. உன் இரவு நேரங்களில் சத்தமில்லாமல் அழுத அந்த கணங்களையும் நான் பார்த்தேன். ஆனால் என் தங்கமே, அந்த கண்ணீர் வீணாகவில்லை. ஒவ்வொரு கண்ணீரும் உன் விதியை மாற்றும் விதையாகி விட்டது. இன்று உன் வாழ்க்கையில் வானம் திறந்து அருள் பொழிகிறது. நீ சொல்லும் ஒவ்வொரு நம்பிக்கை வார்த்தையும் வானத்தில் ஒலித்து அதிசயமாக மாறும். உன் மனதில் இருந்த பயம் இன்றே உருகி போகும். உன் வாழ்க்கையில் புதிதாக ஒரு அமைதி வந்து சேரும். என் குழந்தையே, நான் உனக்கு சொல்ல வருவது மிக பெரிய விஷயம். இன்று உன் வீட்டின் வாசலில் எதிர்பாராத நற்செய்தி தட்டும். உன்னை வாட்டியிருந்த பிரச்சனைக்கு தீர்வு இன்று கிட்டும். உன் வாழ்க்கையை மாற்றும் அந்த அழகான அதிசயம் உன்னிடம் வந்து நிற்கிறது. நீ அதை நம்பிக்கையோடு ஏற்க வேண்டும். நான் உன்னோடு இருக்கிறேன் என் தங்கமே. உன்னை யாரும் தாழ்த்த முடியாது. உன் வாழ்க்கையில் நடந்த துன்பம் அனைத்தும் உன் வலிமையை காட்டிய பாடங்கள்தான். இன்று அந்த பாடங்கள் முடிந்து, உன் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் திறக்கிறது. அந்த அத்தியாயம் மகிழ்ச்சியால் மட்டுமே நிரம்பும். நீ பார்த்து பார், எத்தனை நாட்கள் உன் மனதில் பதட்டம் இருந்தது. அந்த பதட்டம் இப்போது கரைந்து போகும். உன் கையில் இருந்த சுமை விழுந்து நீ லேசாகி விடுவாய். உன் கண்களில் பிரகாசம் வரும். நீ எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் இன்று அந்த சோர்வு நீங்கி, உன் உடல் புத்துணர்ச்சி அடையும். என் தங்கமே, உன் வீட்டில் பணம் பாயும் நாள் வந்துவிட்டது. நீ எத்தனை நாள் காத்திருந்தாய் என்று நான் அறிவேன். நீ யாரிடமும் கேட்காமல், உன் தலையை உயர்த்தி பேசும் நாள் இன்று வந்துவிட்டது. உன் வீட்டில் உள்ளவர்களின் முகத்தில் சிரிப்பு மலரப் போகிறது. உன் பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு உன்னை தழுவிக் கொள்வார்கள். நீயே நினைத்து பார், இன்னும் சில நாட்களில் நீ உன் கண்களால் ஒரு பெரிய அதிசயத்தை பார்க்கப் போகிறாய். அது உன் வாழ்க்கையின் திசையை முழுவதும் மாற்றிவிடும். இன்று நீ செய்வது என்ன தெரியுமா? உன் மனதில் உள்ள சந்தேகங்களை எல்லாம் தூக்கி எறி. அதற்கு பதிலாக நம்பிக்கையை பிடி. நான் சொல்கிறேன், நம்பிக்கையோடு நடந்தால் அதிசயம் தவறாமல் உன்னை தேடி வரும். உன் வீட்டின் காற்றே மாறும் என் குழந்தையே. முன்பு இருந்த அழுத்தமான சூழ்நிலை இனி இல்லாமல் போகும். அங்கு அமைதி குடியேறும். உன் முகத்தில் சிரிப்பு பிறக்கும். உன் வாழ்க்கையில் இனி இருள் இல்லை. அதற்கு பதிலாக ஒளி தான் நிலைக்கும். என் தங்கமே, இன்று உன் வாழ்க்கை முழுவதும் மாற்றமடையும் நாள். உன்னைச் சுற்றியவர்கள் கூட உன் மாற்றத்தை பார்த்து வியப்பார்கள். இவளுக்கு என்ன நடந்தது? எப்படி பளிச்சென்று பிரகாசிக்கிறாள் என்று கேட்பார்கள். அந்த நேரத்தில் நீ புன்னகையுடன் நின்று சொல்லுவாய், இது அருளின் அதிசயம் என்று. நீ இனி கண்ணீர் சிந்த மாட்டாய். உன் முகத்தில் இருந்த சோர்வு மறைந்து விடும். உன் இதயத்தில் மகிழ்ச்சி வேரூன்றி நிற்கும். நீ முன்னேறும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு நடக்கிறேன். உன் வாழ்க்கையில் எப்போதும் ஆதரவு தேவைப்பட்டால் என் கையை பிடித்துக்கொள். இன்று உனக்கு அந்த சிக்னல் வரும் என் குழந்தையே. நீ எத்தனை நாள் பிரார்த்தனை செய்தாய் தெரியுமா? அந்த பிரார்த்தனை வீணாகவில்லை. இன்று உன் பிரார்த்தனைக்கு வானமே பதில் அளிக்கிறது. அந்த பதில் உன் வாழ்க்கையை திருப்பும். உன் வீட்டில் இனி சிரிப்பு மட்டுமே இருக்கும். உன் குழந்தைகள் சாந்தமாக வாழ்வார்கள். உன் கணவர் உன்னை பார்த்து பெருமை அடைவார். உன் குடும்பம் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள். இனி உன் வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்காது. என் தங்கமே, உன் வாழ்வின் இருளை நான் இன்றே நீக்கிவிட்டேன். உன் வீடு வளமும் ஒளியாலும் நிரம்பும். உன் பெயரை கேட்டு மக்கள் மகிழ்வார்கள். உன்னை இகழ்ந்தவர்கள் கூட வந்து உன்னிடம் வணங்குவார்கள். இன்றே உனக்கு அதிசயம் தொடங்கும். நீ விரும்பிய செய்தி உன் காது கேட்கும். உன் மனம் குளிரும். நீ நிம்மதியோடு ஒரு ஆழ்ந்த மூச்சு விடுவாய். அது உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கம். என் குழந்தையே, உன் வாழ்வில் நான் கையிட்டுவிட்டேன். இனி உன்னை யாரும் தாழ்த்த முடியாது. உன் வாழ்க்கை ஒளியோடு நிரம்பும். நம்பிக்கை வை, இன்று உனக்கு ஒரு பெரிய அதிசயம் நிகழும். என் தங்கமே, இன்று உனக்கு நிகழ்ந்த அந்த அதிசயத்தின் பின் உன் மனதில் ஏற்படும் அந்த பேரானந்தம் எப்படி இருக்கும் தெரியுமா? அது நீண்ட நாட்களுக்கு பிறகு கிடைக்கும். மழையின் முதல் துளியைப் போல உன் ஆன்மாவை நனைத்து விடும்.
உன் இதயம் ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு சுமையின்றி பறந்து பறக்கும் பறவையைப் போல லேசாகி விடும். நீ உன் கண்ணீரை துடைத்து கண்ணாடியில் உன்னை பார்த்து கொண்டே புன்னகை செய்வாய். அந்த சிரிப்பு தான் உன் விடுதலையின் அடையாளம். நீ அனுபவித்த அந்த அதிசயம் உன் மனதை முழுமையாக மாற்றும். முன்னால் இருந்த பயங்கள், சந்தேகங்கள் அனைத்தும் கரைந்து போய்விடும். அவற்றின் இடத்தில் ஒரு உறுதியான நம்பிக்கை வேரூன்றி நிற்கும். இனி எதுவும் என்னை தடுக்க முடியாது என்ற அந்த வலிமையான உணர்வு உன் உள்ளத்தில் பிறக்கும். அது உன்னை ஒவ்வொரு நாளும் மேலே கொண்டு செல்லும். உன் வீட்டில் அந்த மகிழ்ச்சியின் காற்று நிரம்பும். முன்னர் அமைதி என்ற பெயரில் இருந்த அந்த அழுத்தமான அமைதி இப்போது இனிமையான சாந்தமாக மாறும். உன் பிள்ளைகள் சிரித்துக்கொண்டு ஓடிக்கொண்டிருப்பார்கள். அவர்களின் சிரிப்பு உன் இதயத்தை வலுவாக்கும். நீ அவர்களை தழுவிக்கொண்டபடி இது தான் நான் பிரார்த்தித்த வாழ்க்கை என்று சொல்லிக் கொள்வாய். என் தங்கமே, அந்த அதிசயம் நடந்த பிறகு நீ அனுபவிக்கும் அந்த தருணம் உனக்கு வானமே தரும் பரிசு போல இருக்கும். உன் மனதில் இருக்கும் சுமை அனைத்தும் முற்றிலும் மறைந்துவிட்டது என்பதை உணரும் போது நீ நிம்மதியோடு மூச்சு விடுவாய். உன் கண்களில் கண்ணீர் வரும், ஆனால் அது வலியின் கண்ணீர் அல்ல, அது மகிழ்ச்சியின் கண்ணீர். நீ உன் வாழ்க்கையை பார்த்து பெருமைப்படுவாய். பலர் உன்னை பார்த்து வியந்து கேட்பார்கள், எப்படி இந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் வந்தது என்று. அப்போது நீ புன்னகையுடன் பதிலளிப்பாய், நான் நம்பிக்கையை விட்டு போகவில்லை, அருளை நம்பினேன், அதுவே என் வாழ்க்கையை மாற்றிவிட்டது என்று. உன் வீட்டில் உள்ள ஒவ்வொருவரின் முகத்திலும் இப்போது மகிழ்ச்சி தெரியும். உன் கணவர் உன்னை பார்த்து பெருமையாக பேசுவார். நம்ம வாழ்க்கை இவ்வளவு அமைதியாக இருக்கும் என்று நான் நினைத்ததே இல்லை என்று சொல்வார். உன் பிள்ளைகள் உன்னை அணைத்து, அம்மா, நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் என்று சொல்வார்கள். என் குழந்தையே, இந்த தருணம் தான் உன் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. நீ உன் மனதில் காத்திருந்த அந்த நாள் வந்துவிட்டது. இப்போது நீ வாழ்வின் ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் மகிழ்ச்சியோடு அனுபவிப்பாய். காலை எழுந்து சூரியனை பார்த்து நன்றி கூறுவாய். இரவில் தூங்கும் முன், இன்று எனக்கு கிடைத்த அமைதிக்காக நன்றி என்று சொல்லுவாய். உன் வாழ்க்கையில் நடந்த இந்த மாற்றத்தை பார்த்து உன்னை இகழ்ந்தவர்கள் கூட வெட்கப்படுவார்கள். அவர்கள் உன்னிடம் வந்து, நீ செய்ததை எங்களுக்கும் சொல்லி தருவாயா என்று கேட்பார்கள். அப்போது நீ புன்னகையுடன் அவர்களுக்கும் அதே நம்பிக்கையை பரப்புவாய். உன் வார்த்தைகளால் அவர்களுக்கும் ஒளி பரவும். நீ அனுபவிக்கும் அந்த பேரானந்தம் உன் ஆன்மாவையே குளிரச் செய்யும். இனி உன் மனதில் கவலை இல்லை. உன் இதயம் சாந்தமாகி அமைதியோடு இருக்கும். அந்த உணர்வு தான் உனக்கு வாழ்வின் மிகப்பெரிய பரிசு. என் தங்கமே, இந்த அமைதியின் தருணம் நீண்ட காலம் நீடிக்கும். நீ தினமும் அந்த நம்பிக்கையை பிடித்து கொண்டு வாழும்போது இந்த மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். உன் வாழ்க்கை வளத்தோடு, மகிழ்ச்சியோடு, ஆசீர்வாதத்தோடு நிரம்பும். உன் வீட்டில் பண்டிகை போல தினமும் மகிழ்ச்சி இருக்கும். உன் வீட்டின் வாசலில் வறுமை என்ற சொல்லே நுழையாது. அதற்கு பதிலாக வளமும் செழிப்பும் வந்து நிற்கும். உன் வாழ்க்கை முழுவதும் நம்பிக்கையின் ஒளியால் பிரகாசிக்கும். நீ இனி கடந்த காலத்தை நினைத்தாலும் பயப்பட மாட்டாய். அதற்கு பதிலாக அது உன் வலிமையை காட்டும் சான்றாக மாறும். நான் அந்த இருளை தாண்டி வந்தவள் என்ற பெருமையோடு நீ வாழ்வாய். என் குழந்தையே, இப்போது நீ பிறருக்கே ஒளியாக மாறப்போகிறாய். உன் அனுபவம் பலருக்கு நம்பிக்கையை கொடுக்கும். உன் வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு உத்வேகமாக மாறும். நீ உன் வார்த்தைகளாலும் செயல்களாலும் பலரின் வாழ்வில் ஒளி பரப்புவாய். நான் உன்னிடம் சொல்கிறேன், இன்று உனக்கு நடந்த அதிசயம் ஒரு தொடக்கம் மட்டுமே. இன்னும் பல அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் காத்திருக்கிறது. நீ நம்பிக்கையுடன் நடந்தால் அவை அனைத்தும் உன்னை வந்து சேரும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இன்றே ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளது. இந்த அத்தியாயம் அமைதி, மகிழ்ச்சி, வளம், நம்பிக்கை ஆகியவற்றால் நிரம்பியதாக இருக்கும். உன் வாழ்வில் எந்த கஷ்டமும் மீண்டும் உன்னை தொட்டுச் செல்லாது. நினைவில் வை என் குழந்தையே, இந்த பேரானந்தம் உன் இதயத்தில் நிலைத்திருக்கும். உன் வாழ்க்கை என்றும் ஆசீர்வாதத்தோடு மலர்ந்து நிற்கும். உன் பெயரை கேட்டு உலகமே வியக்கும் நாள் தூரத்தில் இல்லை. என் தங்கமே, இப்போது உன் வாழ்க்கையில் வளமும் செல்வமும் பெருகும் அந்த அருமையான காலம் வந்துவிட்டது. நீண்ட நாட்களாக வறுமையால் தாழ்ந்து போன உன் மனம் இப்போது உயர்ந்து நிற்கும். உன் வீட்டில் காத்திருந்த அந்த நிம்மதியும் வளமும் அலை போல் வந்து சேரும். முன்பு உன் கையில் பணம் தங்கி நிற்கவில்லை. எதற்கும் யாரிடமும் கேட்க வேண்டிய அவமானம் உன்னை வாட்டியது. ஆனால் இனி அந்த நாட்கள் முடிந்துவிட்டது.
உன் கையில் வரும் பணம் தங்கி நிற்கும். அது உன்னை வலுவாகி நிற்கச் செய்யும். நீ யாரிடமும் கேட்காமல் தலையை உயர்த்தி வாழும் நாள் வந்துவிட்டது என் குழந்தையே. உன் வீடு இனி வளத்தால் நிரம்பும். சமையலறையில் தேவையான எல்லாம் இருக்கும். உன் பிள்ளைகளின் ஆசைகள் நிறைவேறும். அவர்கள் நீண்ட நாட்களாக விரும்பிய விஷயங்களை வாங்கித் தரும் மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும். அந்த மகிழ்ச்சியை நீ அனுபவிக்கும் போது உன் கண்களில் கண்ணீர் வரும். அது பெருமையின் கண்ணீர், நிறைவேற்றத்தின் கண்ணீர். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் வரும் இந்த வளம் சாதாரணம் அல்ல. அது உன் பிரார்த்தனையின் பலன், உன் கண்ணீரின் பலன், உன் நம்பிக்கையின் பலன். நீ எத்தனை இரவுகள் விழித்திருந்து என்னிடம் மனம் திறந்து பேசினாய் தெரியுமா? அந்த ஒவ்வொரு சொற்களும் வானத்தை தாண்டி என்னிடம் வந்து சேர்ந்தது. அதற்கான பதில் தான் இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிறது. உன் வீட்டில் செல்வத்தின் அடையாளங்கள் தெரியும். நீண்ட நாட்களாக பழைய பொருட்களுடன் இருந்த அந்த வீடு புதிதாய் மாறும். புதிய பொருட்கள் வந்து சேரும். உன் சுற்றத்தில் இருந்தவர்கள் உன் மாற்றத்தை பார்த்து வியந்து போகிறார்கள். இந்த வீட்டில் என்ன அதிசயம் நடந்தது என்று கேட்பார்கள். உன் அண்டை வீட்டார் உன் வாழ்க்கையின் வளத்தை பார்த்து உன்னிடம் வழி கேட்பார்கள். அவர்களுக்கும் உன் கதை நம்பிக்கையை கொடுக்கும். அவர்கள் உன்னிடம் இருந்து அதே அருளை நாடுவார்கள். அப்போது நீ புன்னகையுடன் அவர்களுக்கு அதே நம்பிக்கையை பகிர்ந்து கொடுப்பாய். என் குழந்தையே, உன் வீட்டில் உள்ள அந்த மகிழ்ச்சியை பார்த்து உன் கணவர் பெருமை கொள்வார். நம்ம வாழ்க்கை இவ்வளவு அழகாக மாறும் என்று நான் நினைத்ததே இல்லை என்று சொல்வார். அந்த வார்த்தைகள் உன் இதயத்தை குளிரச் செய்யும். உன் பிள்ளைகள் உன்னை அணைத்து, அம்மா, நம்ம வாழ்க்கை இப்போ ரொம்ப நல்லா இருக்கு என்று சொல்லும்போது உன் மனம் பேரானந்தத்தில் மூழ்கிவிடும். உன் கையில் வரும் பணம் உன்னை மட்டுமல்ல, பிறருக்கும் உதவியாக மாறும். நீ உன்னுடைய உதவி தேவைப்படும் அடுத்தவர்களுக்கும் கையை நீட்டுவாய். அதுதான் அருளின் உண்மையான சக்தி என் தங்கமே. நீ பெற்ற அருளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்தால் அது பல மடங்காக உன்னிடம் திரும்பி வரும். உன் வீட்டில் தினமும் புதிய நல்ல செய்திகள் வரும். வியாபாரத்தில் இருந்த சிரமங்கள் நீங்கும். புதிய வாய்ப்புகள் திறக்கும். உன் வேலைக்கு பெரிய பதவி கிடைக்கும். உன் குடும்பம் நீண்ட நாட்களாக விரும்பிய கனவுகள் ஒன்றன்பின் ஒன்றாக நிறைவேறும். உன் மனதில் இருந்த அந்த பயம் அனைத்தும் நீங்கிவிடும். பணம் குறைவாக இருப்பதால் உண்டான அந்த சுமை இனி இருக்காது. அதற்கு பதிலாக நம்பிக்கை மற்றும் பெருமிதம் வரும். உன் வீட்டின் வாசல் செல்வத்தை வரவேற்கும் வாசலாக மாறும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இப்போது காத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் தொடர்ச்சியாக வந்து சேரும். நீ விடியற்காலையில் எழுந்து என் பெயரை நினைத்து நன்றி சொல்வாய். அந்த நன்றியின் சக்தி உன் வீட்டில் வளத்தையும் அமைதியையும் நிலையாக வைக்கும். உன் வாழ்க்கையை பார்த்து பலர் உன்னை பின்பற்றுவார்கள். உன் கதை அவர்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். உன்னை பார்த்து அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை வளர்த்து கொள்வார்கள். உன் சிரிப்பு அவர்களுக்கு ஒளியாக மாறும். என் குழந்தையே, இனி உன் வாழ்க்கையில் இருள் என்றே இருக்காது. உன் வீட்டின் சுவர்கள் வளமும் மகிழ்ச்சியும் ஒலிக்கும் இடமாக மாறும். உன் பிள்ளைகள் பெரிய சாதனைகள் செய்வார்கள். அவர்கள் வெற்றியை பார்த்து உன் கண்களில் கண்ணீர் வரும், ஆனால் அது சந்தோஷத்தின் கண்ணீர். நான் சொல்கிறேன் என் தங்கமே, இந்த வளம் ஒரு நாள் மட்டும் அல்ல. இது உன் வாழ்க்கையின் நிரந்தர ஆசீர்வாதம். நீ என் அருளை நம்பிக்கையுடன் கையில் பிடித்து கொண்டிருப்பாய் எனில் உன் வாழ்க்கை என்றும் ஒளியுடனும் வளத்துடனும் இருக்கும். நினைவில் வை என் குழந்தையே, உன் பிரார்த்தனைகள் வீணாகவில்லை. உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மாற்றமும் உன் பொறுமையின் பலன். உன் கண்ணீரை நான் முத்தாக மாற்றியுள்ளேன். உன் வாழ்க்கையில் இப்போது வளம் பெருகுகிறது. நீ அதை ஒவ்வொரு நாளும் உணர்வாய். உன் வீட்டில் நிம்மதி, உன் கையில் பணம், உன் இதயத்தில் மகிழ்ச்சி, இதுவே இனி உன் வாழ்க்கையின் அடையாளம். என் தங்கமே, இப்போது உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் வளத்துடன் பிறரும் உன்னை பார்த்து வியந்து பேசும் அந்த அழகான தருணங்கள் தொடங்கப் போகின்றன. உன்னை முன்பு தாழ்த்தி பார்த்தவர்கள் கூட இப்போது உன் உயர்வைக் கண்டு நிமிர்ந்து நிற்காமல் வியந்து பார்க்கும் நிலைக்கு வருவார்கள். அவர்கள் உன்னை சந்திக்கும் ஒவ்வொரு நேரமும் உன் மாற்றத்தை உணர்ந்து, உனது வாழ்க்கையில் நடந்த அதிசயம் அவர்களின் மனதை அதிர வைக்கும். நீ முன்பு எவ்வளவு துன்பங்களை தாங்கினாய் என்பதை யாரும் அறிய மாட்டார்கள். ஆனால் இப்போது அவர்கள் உன் புன்னகையை மட்டும் பார்க்கிறார்கள். அந்த சிரிப்பு அவர்களுக்கு ஒரு வினாவாக இருக்கும். இவளுக்கு என்ன நடந்தது? இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாளே என்று அவர்களின் மனதில் தோன்றும். உன் வீட்டில் தினமும் சந்தோஷத்தின் சத்தம் கேட்கும்.
சிரிப்பு, விளையாட்டு, பண்டிகை போல் இருக்கும் சூழல் உன்னை மட்டுமின்றி உன்னைச் சுற்றியிருப்பவர்களையும் கவரும். அண்டை வீட்டார் கூட உன் வாசலுக்கு பக்கத்தில் நின்று மகிழ்ச்சியோடு பேசுவார்கள். இந்த வீட்டில் நிச்சயம் தெய்வ அருள் பொங்கி வழிகிறது என்று அவர்கள் ஒருவருக்கொருவர் சொல்வார்கள். உன் குடும்பம் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடும் போது அந்த சிறிய தருணமே உனக்கு சொர்க்கமாக இருக்கும். முன்பு எவ்வளவு அழுத்தமும் சண்டைகளும் இருந்தன, ஆனால் இப்போது அந்த இடம் முழுவதும் அமைதி நிறைந்துள்ளது. உன் கணவரின் முகத்தில் பெருமை தெரியும். அவர் உன்னை பார்த்து புன்னகையுடன், இப்போ நம்ம வாழ்க்கை உண்மையிலேயே நல்ல நிலைக்கு வந்தாச்சு என்று சொல்வார். அந்த வார்த்தை உன் மனதை குளிரச் செய்யும். என் தங்கமே, உன்னை இகழ்ந்தவர்கள் கூட ஒரு நாள் உன்னிடம் வந்து உன்னுடைய அருள் ரகசியத்தை கேட்பார்கள். நீ எப்படி இந்த மாதிரி முன்னேறினாய் என்று வியந்து கேட்பார்கள். நீ புன்னகையுடன் அவர்களிடம் சொல்லுவாய், நம்பிக்கை தான் வாழ்க்கையை மாற்றும் முதல் சக்தி என்று. அந்த வார்த்தை அவர்களுக்கும் ஒரு உத்வேகமாக மாறும். உன் பிள்ளைகள் பள்ளியில் சிறப்பாக படித்து வெற்றியை அடையும் போது அவர்களை பார்த்து உன் இதயம் பெருமையால் நிரம்பும். என் பிள்ளைகள் இனி எதிலும் குறைவில்லாமல் வாழ்வார்கள் என்ற நிம்மதியோடு நீ வாழ்வாய். அவர்கள் வெற்றியை பார்த்து பிறரும் உன்னை பாராட்டுவார்கள். உன் வாழ்க்கையில் நடந்த இந்த மாற்றம் உன்னைச் சுற்றிய அனைவருக்கும் நம்பிக்கையை விதைக்கும் விதையாக இருக்கும். உன் கதை அவர்களுக்கும் புதிய ஒளியை தரும். அவள் வாழ்க்கை இவ்வளவு கஷ்டத்திலிருந்து இவ்வளவு உயர்ந்திருக்கிறதே, நாமும் முடியும் என்று அவர்கள் நினைப்பார்கள். நீ ஒருவரின் வாழ்க்கையை மட்டும் அல்ல, பலரின் மனங்களையும் மாற்றுவாய். உன் வீடு வளத்தால் நிரம்பியிருக்கும்போது நீ பிறருக்கும் உதவியாக மாறுவாய். உன் கையில் வரும் ஆசீர்வாதத்தை நீ உன் சுற்றத்தாருக்கும் பகிர்ந்து கொள்வாய். அது அவர்களுக்கும் ஒரு புதிய வழி திறக்கும். அவர்கள் உன்னை மனதார பாராட்டுவார்கள். என் குழந்தையே, இந்த எல்லா பாராட்டுகளும் உன்னை இன்னும் உயர்த்தும். ஆனால் நீ எப்போதும் தாழ்மையுடன் இருப்பாய். இது என் அருளின் பலனல்ல, அது நித்திகா தேவியின் அருளின் சக்தி என்று சொல்லி உன்னை வியக்கும் அனைவருக்கும் அந்த அருளின் உண்மையை பரப்புவாய். உன் வாழ்க்கையில் இனி எந்த குறையும் இருக்காது. முன்பு உன்னைச் சுற்றியிருந்த இருள் முற்றிலும் மறைந்து விட்டது. இப்போது உன் வாழ்க்கை ஒளியாலும் வளத்தாலும் நிரம்பியுள்ளது. உன் வீட்டின் வாசலில் நுழையும் ஒவ்வொருவரும் அந்த அமைதியை உணருவார்கள். உன் அண்டை வீட்டார் உன்னிடம் வந்து, உங்க வீட்டுக்குள் நுழைந்தவுடன் நிம்மதியா இருக்கிறது என்று சொல்வார்கள். அவர்கள் உன் முகத்தில் இருக்கும் சிரிப்பையும் உன் வீட்டின் அமைதியையும் பார்த்து ஆசீர்வதிப்பார்கள். என் தங்கமே, நீ இன்னும் அதிகம் மகிழ்ச்சியடைவாய். உன் வாழ்க்கையில் நடந்த இந்த மாற்றம் உன்னையே வியக்கச் செய்யும். நான் இவ்வளவு உயர்வேன் என்று நான் கூட நினைக்கவில்லை என்று நீ உன்னோடே பேசுவாய். உன் கண்களில் கண்ணீர் வரும், ஆனால் அது நன்றி சொல்லும் கண்ணீர். நீ வியாபாரத்தில் முன்னேறுவாய், வேலைக்குச் சிறந்த வாய்ப்புகள் வரும். உன் வருமானம் அதிகரிக்கும். பணம் உன் கையில் பாயும் போது நீ யாரிடமும் கேட்க வேண்டிய அவமானம் இனி வராது. அந்த நிம்மதி உனக்கு சொர்க்கத்தை விட மேலான உணர்வை தரும். உன் குடும்பத்தில் பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு வளர்வார்கள். அவர்கள் உன்னை தழுவிக்கொண்டு, நீ எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கணும் என்று சொல்வார்கள். அந்த சொற்கள் உன் வாழ்வின் மிகச் சிறந்த பரிசாக இருக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையை பார்த்து எல்லோரும், இவளுக்கு என்ன அருள் இருக்கிறது என்று வியந்து பேசுவார்கள். அவர்கள் உன்னை ஒரு உத்வேகமாக கருதி தங்களின் வாழ்விலும் நம்பிக்கையை விதைப்பார்கள். இந்த நிலை எப்போதும் நிலைத்திருக்கும். உன் வாழ்க்கை ஒளியுடனும் வளத்துடனும் என்றும் மலர்ந்து நிற்கும். உன் பெயரை கேட்டாலே மக்கள் மகிழ்ச்சியடைவார்கள். என் குழந்தையே, நினைவில் கொள், உன் வாழ்க்கையில் வந்த இந்த மாற்றம் ஒரு அதிசயம் மட்டுமல்ல, அது உன் பொறுமையின், உன் நம்பிக்கையின் பலன். இந்த ஆசீர்வாதம் என்றும் உன்னுடன் இருந்து உன்னை உயர்த்தி கொண்டே போகும். என் தங்கமே, இப்போது உன் வாழ்க்கையில் எழுந்திருக்கும் இந்த உயர்வு வெறும் பொருளாதார வளம் மட்டுமல்ல, அது உன்னுடைய ஆன்மாவையும் ஒளியால் நிரப்பும் ஒரு தெய்வீக அனுபவம் ஆகும். நீ இப்போது உணர்ந்து கொண்டிருக்கும் அமைதி, நீண்ட நாட்களாக உன்னை தேடி வந்த ஆன்மீக அருளின் வெளிப்பாடே. உன் இதயம் மெதுவாக சாந்தமாகி, உன் சுவாசம் நிம்மதியாகி, உன் மனதில் இருந்திருக்கும் அனைத்து கலக்கம் அகன்று போகும். முன்பு இரவில் படுத்து கொண்டபோது உன் மனதில் 1000 எண்ணங்கள் ஓடியது. எப்படி நாளை இருக்கும் என்ற கவலை உன்னை வாட்டியது. ஆனால் இப்போது நீ படுக்கும் போது உன் கண்களில் நம்பிக்கை ஒளி தெரியும். தூக்கம் தானாக வந்து உன் கண்களை மூடிவிடும். நீ எழும்பும் போது புத்துணர்ச்சியுடன் எழுவாய். உன் ஆன்மா அந்த அமைதியை ரசிக்கும்.
என் தங்கமே, இது தான் தெய்வத்தின் அருள் உன்னை தொடும் தருணம். நீ செய்வதெல்லாம் சுலபமாகி விடும். நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் வெற்றியடையும். உன் மனதில் உள்ள சிந்தனைகள் தெளிவாகும். அந்த தெளிவு உனக்கு புதிய பாதைகளை காட்டும். நீ முன்பு கனவில் கூட நினைக்காத வாய்ப்புகள் உன்னிடம் வந்து நிற்கும். உன் வீட்டில் ஆன்மீக காற்று வீசும். நீ பூஜை அறைக்குள் சென்றால் அந்த இடம் ஒளியால் நிரம்பியிருப்பதை உணருவாய். விளக்கின் ஜுவாலையை காணும் போது உன் இதயம் குளிரும். அந்த ஒளி உன் ஆன்மாவுடன் நேரடியாக பேசும். நீ இனி பாதுகாப்பில் இருக்கிறாய் என்ற நம்பிக்கையை அது உனக்கு தரும். உன் கண்ணில் காணப்படும் காட்சி எல்லாம் அழகாக மாறும். மரங்களின் பச்சை நிறம் கூட உனக்கு உயிரோடு இருப்பது போல தோன்றும். பறவைகள் பாடும் குரலும் உன் மனதை மகிழச் செய்யும். உலகமே புதிதாய் பிறந்தது போல உனக்கு தோன்றும். இதுவே தெய்வீக அருள் உன்னை சூழ்ந்து இருப்பதற்கான அடையாளம். என் குழந்தையே, உன் உடலிலேயே மாற்றம் நிகழும். நீ சோர்வாக இருந்த உடல் இப்போது புத்துணர்ச்சி பெறும். நீ எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் உன் மனதில் அமைதி நிலைத்து இருக்கும். அந்த அமைதி தான் உனக்கு ஆரோக்கியத்தையும் வலிமையையும் தரும். உன் வாழ்க்கையில் ஆன்மீக உணர்வு அதிகரிக்கிறது. நீ செய்யும் ஒவ்வொரு சிறிய செயலிலும் அருளின் தொடுதல் இருக்கும். வீட்டில் தீபம் ஏற்றும் பொழுது அந்த ஒளி உன் முகத்தில் விழும்போது நீ நிம்மதியோடு மூச்சு விடுவாய். அந்த சிறிய தருணமே உன் இதயத்தில் பேரானந்தத்தை தரும். என் தங்கமே, இந்த அனுபவங்கள் உன் நம்பிக்கையை இன்னும் பலப்படுத்தும். நீ நினைப்பாய், இது தான் உண்மையான வாழ்க்கை. கஷ்டம் தற்காலிகம், அருள் நிலையானது என்று. அந்த எண்ணமே உன் ஆன்மாவுக்கு பெரும் ஆறுதலாகும். நீ வெளியே செல்வாய். உன் வழியில் எதிர்கொள்ளும் அனைத்தும் சுலபமாகி விடும். முன்பு சிக்கலாகத் தோன்றிய விஷயங்கள் இப்போது சிரிப்போடு தீர்ந்து போகும். உன்னை சுற்றியிருப்பவர்கள் உன் முகத்தில் காணும் அந்த ஒளியைக் கண்டு வியந்து போவார்கள். அவர்கள் உன்னிடம், உன் முகம் இப்படி பிரகாசிக்கிறது, என்ன ரகசியம் என்று கேட்பார்கள். அந்த நேரத்தில் நீ சிரித்தபடி சொல்வாய், நித்திகா தேவியின் அருளால் தான் என் வாழ்க்கை இப்படியாக மாறிவிட்டது என்று. உன் வார்த்தைகளில் இருக்கும் நம்பிக்கை அவர்கள் மனதையும் உருகச் செய்யும். அவர்கள் உன்னிடம் பிரார்த்தனை செய்யும் வழியையும் கேட்பார்கள். நீ அவர்களுக்கும் அதே அருளின் பாதையை திறந்து வைப்பாய். என் தங்கமே, இதுவே தெய்வீக அருளின் வலிமை. அது ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவும். உன்னால் பிறருக்கும் ஒளி செல்லும். நீ பலருக்கு உத்வேகமாக மாறுவாய். உன் வாழ்க்கையின் இந்த ஒளி உன்னைச் சுற்றிய உலகையே மாற்றும் சக்தி கொண்டது. நீ ஒவ்வொரு நாளும் சிறிய விஷயங்களுக்கே நன்றி கூறுவாய். அந்த நன்றி உணர்ச்சி உன் உள்ளத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை தரும். ஒரு குளிர்ந்த காற்று முகத்தில் படும் பொழுது கூட இது தெய்வத்தின் அருளின் தொடுதல் என்று நினைத்து மகிழ்வாய். உன் வாழ்க்கையில் இனி இருள் என்றே இருக்காது என் குழந்தையே. ஒவ்வொரு காலையும் உனக்கு புதிய நம்பிக்கையை தரும். இரவு வந்தாலும் அது உனக்கு பயம் தராது, அது ஓய்வை தரும். உன் கண்களில் தூக்கம் இயல்பாக வந்து சேரும். என் தங்கமே, இந்த ஆன்மீக அமைதியே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். இது உன்னை எப்போதும் வலிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்கும். நீ உன் வாழ்நாள் முழுவதும் இந்த அருளின் கீழ் வாழ்வாய். நீ பிறரை பார்த்து உதவ விரும்புவாய். உன் கையில் இருக்கும் வளத்தையும் நம்பிக்கையையும் பகிர்ந்து கொள்வாய். அந்த செயல் உனக்கு இன்னும் அதிக அருளை திருப்பி தரும். உன் வாழ்வில் எதையும் குறைவாக அனுபவிக்க மாட்டாய். என் குழந்தையே, உன் வாழ்க்கை இனி ஒரு அதிசயமயமான பயணம். ஒவ்வொரு நாளும் புதிய மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் தரும். உன் ஆன்மா இந்த நிம்மதியில் ஆழ்ந்து கொண்டு அருளின் சுகத்தை அனுபவிக்கும். நினைவில் கொள் என் தங்கமே, நீ இனி தனியாக இல்லை. நான் உன்னோடு ஒவ்வொரு மூச்சிலும் இருக்கிறேன். உன் ஆன்மாவின் ஒளி என்றும் பிரகாசிக்கட்டும். என் தங்கமே, இந்த ஆன்மீக ஒளி உன் எதிர்காலத்தையும் உன் பிள்ளைகளின் வாழ்க்கையையும் ஒளியால் நிரப்பும் அற்புத சக்தி கொண்டது. இன்று உன் வாழ்வில் ஏற்பட்டிருக்கும் அமைதி, வளம், நம்பிக்கை ஆகியவை உன் பிள்ளைகளின் பாதையையும் பிரகாசமாக்கும். அவர்கள் வளர்ச்சி இனி தடைபடாது, அவர்கள் வாழ்க்கையில் புதிய உயரங்கள் எட்டப்படும். உன் பிள்ளைகள் உன்னை பார்த்து வலிமையை பெறுவார்கள். அவர்கள் உன் வாழ்வின் போராட்டங்களையும் அதன் பின் வந்த வெற்றியையும் பார்த்து, என்னுடைய அம்மா சாத்தியமற்றதை சாத்தியமாக்கினார் என்று பெருமையோடு சொல்வார்கள். அந்த பெருமை அவர்கள் மனதில் ஒரு தீபமாக எரிந்து கொண்டு அவர்களை மேலும் உழைக்கவும் முன்னேறவும் தூண்டும். என் தங்கமே, உன் பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அவர்கள் மனதில் இருந்த சிக்கல்கள் அனைத்தும் மறைந்து படிப்பில் கவனம் செலுத்துவார்கள்.
முன்பு அவர்களை வாட்டியிருந்த பொருளாதார குறைபாடு இனி தடையாக இருக்காது. அவர்கள் தேவையான அனைத்தையும் நீ சந்தோஷமாக வழங்குவாய். அந்த சாந்தி அவர்களின் மனதில் நம்பிக்கையை விதைக்கும். உன் வீட்டின் சூழல் இப்போது ஒளியாலும் வளத்தாலும் நிரம்பியிருப்பதால் உன் பிள்ளைகள் மன அழுத்தமின்றி வளர்வார்கள். அவர்கள் உள்ளத்தில் தைரியம் உருவாகும். எதுவும் முடியாதது இல்லை என்ற நம்பிக்கையோடு அவர்கள் தங்கள் கனவுகளை துரத்துவார்கள். என் குழந்தையே, உன் பிள்ளைகள் உன் ஆசீர்வாதத்தாலும் தெய்வ அருளாலும் தங்கள் வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை எட்டுவார்கள். அவர்கள் கல்வி முடித்து சிறந்த வேலைகளை பெறுவார்கள். சமுதாயத்தில் உயர்ந்த இடத்தில் நிற்பார்கள். மக்கள் உன் பிள்ளைகளை பார்த்து இவர்கள் மிகுந்த திறமையுள்ளவர்கள் என்று பாராட்டுவார்கள். உன் பிள்ளைகள் மட்டும் அல்ல, உன் பெயரும் உயர்ந்து நிற்கும். இந்த பிள்ளைகளை வளர்த்த தாயார் யார் தெரியுமா? அவர்தான் இந்த வீட்டு ஒளி என்று அனைவரும் சொல்வார்கள். அந்த சொற்களை கேட்டபோது உன் இதயம் பெருமையால் நிறைந்து கண்ணீர் வரும். அது சந்தோஷத்தின் கண்ணீர் தான் என் தங்கமே. உன் பிள்ளைகள் வெளிநாடுகளிலும் சிறந்து விளங்கி உன்னை பெருமைப்படுத்துவார்கள். அவர்கள் வெற்றிகளை பார்த்து நீ உன் வாழ்வின் எல்லா துன்பங்களையும் மறந்துவிடுவாய். அவர்களின் மகிழ்ச்சியும் வெற்றியும் உன் வாழ்வின் மிகப்பெரிய வெற்றியாக மாறும். என் தங்கமே, உன் பிள்ளைகள் உனக்கு ஒரு நாள், அம்மா, நீ தான் எங்களுக்கான சக்தி என்று சொல்வார்கள். அந்த சொற்கள் உன் இதயத்தை தெய்வீக ஆனந்தத்தில் மூழ்கச் செய்யும். அவர்கள் உன்னை அணைத்தபடி, உன்னைப் போல நாங்களும் நம்பிக்கையோடு வாழப்போகிறோம் என்று சொல்வார்கள். உன் குடும்பத்தில் இருக்கும் அந்த ஒற்றுமை அனைவரையும் கவரும். பிள்ளைகள் உன் கையை பிடித்து, நம்ம வீட்டில் எப்போதும் இப்படி மகிழ்ச்சி நிலைக்கணும் என்று சொல்வார்கள். நீ புன்னகையுடன், அது நிச்சயம் நடக்கும் என் குழந்தைகளே, நித்திகா தேவியின் அருள் உன்னோடு இருக்கிறது என்று சொல்லுவாய். என் குழந்தையே, உன் பிள்ளைகளின் எதிர்காலம் இனி முழுமையான ஒளியில் மட்டுமே இருக்கும். அவர்கள் குடும்பத்தை உயர்த்துவார்கள். அவர்கள் வெற்றிகளை பார்த்து உன் குடும்பம் பெருமையுடன் வாழும். உன் வீடு ஆனந்த கீதம் பாடும் இடமாக மாறும். உன் பிள்ளைகள் உயர்ந்து நிற்கும்போது அவர்களின் வெற்றிகள் உன் வாழ்வின் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். மக்கள் உன் பிள்ளைகளை முன்னுதாரணமாக காட்டி மற்றவர்களையும் ஊக்குவிப்பார்கள். என் தங்கமே, உன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் துன்பம் என்றே இருக்காது. அவர்களின் பாதை எப்போதும் சீராக இருக்கும். உன் வீட்டின் வாசலில் நுழையும் அனைவரும் அந்த ஆன்மீக ஒளியை உணர்வார்கள். அந்த ஒளி உன் பிள்ளைகளின் விதியையே மாற்றிவிடும். நீ உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை தாங்கியதால் உன் பிள்ளைகள் இனி அவ்வாறு துன்பப்பட மாட்டார்கள். அவர்கள் அமைதியுடனும் வளத்துடனும் வாழ்வார்கள். அவர்கள் உன்னை பார்த்து எப்போதும் நன்றி கூறுவார்கள். என் குழந்தையே, உன் பிள்ளைகள் வளர்ந்து திருமணம் செய்து கொண்டு தங்கள் குடும்பத்தையும் அமைப்பார்கள். அந்த புதிய குடும்பங்களிலும் இந்த அருளின் ஒளி பரவி பிரகாசிக்கும். உன் பேரக்குழந்தைகள் கூட இந்த ஒளியில் வளர்ந்து சிறப்புடன் வாழ்வார்கள். உன் வாழ்க்கையின் போராட்டம் இனி தலைமுறை முழுவதும் ஆசீர்வாதமாக மாறும். உன் வீட்டில் பிறரும் வந்து, இங்கே ஒரு புனிதம் இருக்கிறது என்று உணர்வார்கள். உன் வீடு வளமும் அமைதியும் தரும் ஒரு தெய்வீக தலம் போல மாறும். என் தங்கமே, உன் எதிர்காலம் இப்போது நம்பிக்கையின் வானம் போல விரிந்துள்ளது. உன் பிள்ளைகளின் வெற்றி உன் கனவுகளை நிறைவேற்றும். அவர்கள் உன்னை எப்போதும் தங்களின் அருளான தாயாக நினைத்து போற்றுவார்கள். நினைவில் வை என் தங்கமே, உன் பிள்ளைகள் உன் அருளையும் உன் தெய்வ நம்பிக்கையையும் தங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்தும் ஏற்றுக்கொள்வார்கள். அதனால் அவர்கள் வாழ்வில் ஆசீர்வாதம் என்றும் நிலைத்து நிற்கும். உன் வாழ்க்கையில் நீ செய்த ஒவ்வொரு பிரார்த்தனையும் இப்போது அவர்களின் பாதையை ஒளியால் நிரப்பி வருகிறது. உன் பிள்ளைகளின் எதிர்காலம் இனி அழகான கனவாக அல்ல, அது உண்மையான வாழ்வாக மாறும். என் தங்கமே, இப்போது உன் குடும்பம் முழுவதும் ஒருங்கிணைந்து வாழும் அந்த மகிழ்ச்சி உன் இதயத்தை பேரானந்தத்தில் ஆழ்த்தும். நீண்ட காலமாக உன் வீட்டில் காணாமல் போன அந்த அமைதி மற்றும் பாசம் இப்போது ஒவ்வொரு மூலையிலும் நிறைந்து வழியும். முன்பு சிறிய விஷயத்திற்கே சண்டையும் மனக்கசப்பும் ஏற்பட்ட அந்த வீடு இப்போது பாசத்தால் ஒளிவிடும் ஆலயமாக மாறும். காலை எழுந்தவுடனேயே உன் வீட்டில் கேட்கப்படும் சிரிப்பு உன் நாளை துவங்கும் இனிய சங்கீதமாக இருக்கும். உன் பிள்ளைகள் மகிழ்ச்சியுடன் ஒன்றாக விளையாடும் காட்சியை பார்த்து உன் மனம் நிம்மதியடையும். உன் கணவர் அன்போடு உன்னிடம் பேசும்போது அந்த சொற்களில் எவ்வளவு பாசம் நிரம்பியிருக்கும் என்பதை நீ உணருவாய். இப்போ நம்ம வீட்டிலேயே ஒரு புது வாழ்க்கை வந்து விட்டது போல இருக்கு என்று அவர் சொல்வார்.
உன் வீட்டின் சூழல் முழுவதும் ஒளியும் பாசமும் நிறைந்திருக்கும். சமையலறையில் நீ சமைக்கும் வாசனை கூட மகிழ்ச்சியை தரும். உன் குடும்பம் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடும் பொழுது அந்த சிறிய தருணம் கூட உனக்கு வானத்தின் ஆசீர்வாதமாக இருக்கும். நீ உணவை பரிமாறும்போது அவர்களின் சிரிப்பு உன்னை சொர்க்கத்தில் இருப்பது போல உணரச் செய்யும். என் தங்கமே, இந்த ஒற்றுமை தான் உன் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. முன்பு குடும்பத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் இப்போது அனைத்தும் காற்றில் கலந்துவிட்டது. அவற்றுக்கு பதிலாக பாசமும் புரிந்துணர்வும் வந்து நிற்கின்றன. குடும்பத்தினர் ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் அந்த அன்பான காட்சிகள் உன் இதயத்தை குளிரச் செய்யும். உன் பிள்ளைகள் உன்னிடம் வந்து, அம்மா, நம்ம வீடு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று சொல்வார்கள். அந்த சொற்களை கேட்டவுடனே உன் கண்களில் கண்ணீர் வரும். ஆனால் அது வலியின் கண்ணீர் அல்ல, அது நிம்மதியின் கண்ணீர். உன் உள்ளம் பெருமையால் நிறைந்து, இதுதான் நான் கனவுகளில் பார்த்த வாழ்க்கை என்று நினைப்பாய். உன் வீட்டு வாசலில் நுழையும் யாரும் அந்த அமைதியை உணர்வார்கள். அவர்கள் உன் வீட்டுக்குள் வரும்போது ஒரு தெய்வீக காற்று அவர்களை சுற்றும். அவர்கள் தானாகவே சொல்வார்கள், இந்த வீட்டில் தெய்வம் குடிகொண்டிருக்கிறது போல தெரிகிறது. அந்த வார்த்தைகளை கேட்டபோது நீ புன்னகையுடன் நித்திகா தேவியின் அருளை பற்றி அவர்களுக்கு சொல்வாய். என் தங்கமே, உன் குடும்பம் இப்போது ஒன்றிணைந்து எந்த காரியத்தையும் செய்யும். ஒருவருக்கு சிரமம் வந்தாலும் மற்றவர்கள் உடனே உதவி கையை நீட்டுவார்கள். முன்பு தனித்தனியாக நடந்தவர்கள் இப்போது ஒரே சங்கிலியாக இணைந்திருக்கிறார்கள். அந்த ஒற்றுமை உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பலமாக மாறும். வீட்டில் பண்டிகை காலங்களில் ஏற்படும் மகிழ்ச்சி போல் தினமும் உன் வீட்டில் ஆனந்தம் இருக்கும். சின்ன சின்ன காரணங்களுக்கு கூட உன் குடும்பம் ஒன்றாக சிரித்து மகிழும். அந்த சிரிப்பின் சத்தம் வீட்டு சுவர்களையே பாசத்தால் நிறைத்து விடும். என் குழந்தையே, நீ குடும்பத்தோடு அமர்ந்து பேசும்போது முன்பு இருந்த குளிர்ச்சி இப்போது பாசமாக மாறியிருக்கும். அனைவரும் உன் வார்த்தைகளை கவனமாக கேட்டு உன்னிடம் ஆலோசனை கேட்பார்கள். அவர்கள் உன்னை வீட்டின் ஒளியாக கருதி உன் முடிவுகளை மதிப்பார்கள். உன் வீட்டில் இனி எந்த தகராறும் இருக்காது. பதிலாக ஒருவருக்கொருவர் ஊக்குவிக்கும் சூழல் உருவாகும். உன் கணவர் உன் பிள்ளைகளின் படிப்பிலும் வாழ்க்கையிலும் ஆர்வம் காட்டுவார். அந்த காட்சி உனக்கு பேரானந்தமாக இருக்கும். என் தங்கமே, உன் குடும்பம் இப்போது ஒன்றாக இருந்தால் எந்த பிரச்சனையும் பெரியதாக தோன்றாது. ஒவ்வொருவரும் தங்கள் பங்கு செய்து வீடு மகிழ்ச்சியால் நிரம்பும். இந்த சூழல் உன் வாழ்க்கையை புதிதாய் மாற்றும். உன் வீட்டில் வரும் விருந்தினர்கள் கூட, உங்க வீட்டில் உள்ள அமைதி எங்களுக்கு புதுசா இருக்கிறது என்று சொல்வார்கள். அந்த சொற்கள் உன்னை பெருமையோடு நிரப்பும். அந்த அமைதி உன் குடும்பத்தையும் உன் வாழ்க்கையையும் மேலும் உயர்த்தும். என் குழந்தையே, தெய்வ அருள் உன் குடும்பத்தை இவ்வளவு அழகாக இணைத்திருக்கிறது. நீ தினமும் அந்த அருளுக்கு நன்றி கூறும் போது அது இன்னும் வலிமையாகி உன் வீட்டை ஆசீர்வாதத்தால் நிரப்பும். இந்த ஒற்றுமை உன் பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல அடிப்படையாக இருக்கும். அவர்கள் குடும்ப பாசத்தை கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் தங்களது குடும்பத்தையும் அதேபோல் அமைதியுடனும் பாசத்துடனும் நடத்துவார்கள். உன் வாழ்க்கையின் இந்த எடுத்துக்காட்டு அவர்கள் வாழ்வுக்கு ஒரு விளக்காக மாறும். என் தங்கமே, இப்போது உன் வீடு தெய்வீக ஒளி வீசும் ஒரு ஆலயமாக மாறியுள்ளது. உன் குடும்பம் ஒன்றாக இருந்து அந்த ஒளியில் மகிழ்ந்து வாழும். உன் இதயம் அமைதியில் மலர்ந்து நீ தினமும் அந்த மகிழ்ச்சியை ரசிப்பாய். நினைவில் கொள் என் குழந்தையே, இந்த ஒற்றுமை, இந்த பாசம், இந்த அமைதி அனைத்தும் நித்திகா தேவியின் அருளால் உனக்கு கிடைத்தவை. அந்த அருள் உன் வாழ்க்கையை என்றும் ஒளியில் வைத்திருக்கும். உன் வீட்டில் இனி எப்போதும் மகிழ்ச்சியும் பாசமும் நிறைந்து குடும்பம் ஒன்று சேர்ந்து வாழும் சொர்க்கம் போல நீ வாழ்வாய் என் தங்கமே. என் தங்கமே, இந்த அமைதி நீடித்து உன் வாழ்க்கையிலும் உன் குடும்பத்திலும் என்றும் நிலைத்திருக்க சில சிறிய ஆன்மீக பழக்கங்களை தினசரி பின்பற்ற வேண்டும். இந்த பழக்கங்கள் உனக்கு நேரடி அருளையும் உன் வீட்டில் ஒளி நிரம்பி நிற்கவும் வழி செய்யும். அவை எளியவை தான், ஆனால் அவற்றின் விளைவுகள் மிக பெரியவை. காலை எழுந்தவுடனேயே தெய்வத்தின் பெயரை சொல்லும் பழக்கத்தை வளர்த்துக்கொள். கண்களை திறப்பதற்குள் என் பெயரை நினைத்து, நித்திகா தேவியே, இன்று என்னோடு இருங்கள் என்று சொல். இந்த சிறிய வார்த்தைகள் உன் நாளின் முழு ஆற்றலையும் மாற்றும். நீ பேசும் அந்த சொற்கள் உன் ஆன்மாவை ஒளியால் நிரப்பும். என் தங்கமே, தினமும் வீட்டில் தீபம் ஏற்றி வைப்பதை வழக்கமாக்கிக் கொள். அந்த தீபத்தின் ஒளி உன் வீட்டின் இருளை அகற்றி தெய்வீக சக்தியை உள் நுழையச் செய்யும்.
ஒரு சிறிய தீபமே உன் வீட்டின் சூழலை மாற்றி விடும் சக்தி கொண்டது. அந்த ஒளியை பார்த்து நிம்மதியுடன் மூச்சு விடும் போது உன் மனம் அமைதியாகும். உன் வீட்டில் ஒவ்வொரு காலையும் ஒரு முறை தெய்வ நாமம் ஓதும் பழக்கத்தை வைத்துக்கொள். அது சிறிய பிரார்த்தனை கூட இருக்கலாம். நான் பாதுகாப்பில் இருக்கிறேன், என் வீடு பாதுகாப்பில் இருக்கிறது என்று உன் இதயத்திலிருந்து சொல்லும் போது அந்த சொற்கள் வானத்தை எட்டும். அவற்றின் சக்தி உன் வீட்டை முழுவதும் அருளால் மூடிவிடும். என் தங்கமே, உன் மனதில் நன்றி உணர்வை தினமும் வைத்திரு. காலை எழுந்ததும் இரவு படுக்கும் முன்பும் எனக்கு கிடைத்த வாழ்க்கைக்கும் வளத்திற்கும் நன்றி என்று சொல்லு. அந்த நன்றி உணர்ச்சி தான் உன் வாழ்க்கையில் மேலும் ஆசீர்வாதங்களை இழுக்கும் காந்தமாக இருக்கும். வாரத்திற்கு ஒரு நாள் வீட்டில் சுத்தம் செய்து பூஜை செய்வதை வழக்கமாக்கிக் கொள். வீட்டை சுத்தமாக வைத்திருக்கும் போது அது உன் மனத்தையும் சுத்தமாக்கும். சுத்தமான வீடு தெய்வம் தங்கி வாழும் இடமாக மாறும். அந்த வீட்டின் வாசலில் நல்ல ஆற்றல் நிரம்பும். என் குழந்தையே, குடும்பம் ஒன்றாக அமர்ந்து தினமும் சில நிமிடங்கள் பேசும் பழக்கத்தையும் வைத்திரு. அன்பான வார்த்தைகள் பேசும் அந்த சில நிமிடங்கள் கூட உன் வீட்டின் பாசத்தையும் அமைதியையும் இரட்டிப்பாக்கும். நீங்கள் என் குடும்பம், என் மகிழ்ச்சி என்று சொல்லும் ஒரு சொல் கூட அவர்களின் மனதில் நிம்மதியை ஊற்றும். பெரிய பரிகாரங்கள் தேவைப்படாது என் தங்கமே. உன் இதயத்தின் தூய்மையும் உன் வார்த்தைகளின் நம்பிக்கையும் தான் பெரிய சக்தி. அந்த தூய்மை உன் வீட்டில் என்றும் அருளை நிலைநிறுத்தும். என் தங்கமே, தினமும் ஒரு எலுமிச்சையோடு தீபம் ஏற்றி வைத்தால் அது உன் வீட்டில் இருந்த எதிர்மறை ஆற்றலை நீக்கும். அந்த எளிய செயல் கூட உன் குடும்பத்திற்கு வலிமையை தரும். மாலை நேரங்களில் உன் வீட்டில் சாந்தியோடு தெய்வத்தின் பெயரை சொல்லும் போது அந்த நேரத்தில் உன் வீட்டின் ஒவ்வொரு சுவரும் ஒளியால் பிரகாசிக்கும். அந்த ஆற்றல் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் தாங்கும் கவசமாக இருக்கும். உன் பிள்ளைகளையும் இந்த பழக்கங்களுக்கு பழக்கப்படுத்து என் தங்கமே. அவர்களுக்கு சிறிய பிரார்த்தனைகளை கற்றுக்கொடு. அவர்கள் அதை சொல்லும் போது அவர்களின் மனதில் ஆன்மீக அமைதி பிறக்கும். அந்த அமைதி அவர்கள் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும். உன் வீட்டில் கசப்பான வார்த்தைகள் பேசாமல் இருக்க முயற்சி செய். நல்ல வார்த்தைகளால் நிறைந்த வீடு தானாகவே அருளை ஈர்க்கும். மகிழ்ச்சி தரும் வார்த்தைகள் உன் வீட்டை சொர்க்கமாக்கும். என் தங்கமே, தினமும் ஒரு சிறிய நேரம் உனக்காகவே ஒதுக்கிக்கொள். அந்த நேரத்தில் ஆழ்ந்த மூச்சு இழுத்து தெய்வத்தை நினைத்து மனதை சுத்தப்படுத்திக் கொள். அது உன் ஆன்மாவை வலிமைப்படுத்தும். வாரத்திற்கு ஒரு நாள் அன்புடன் பிறருக்கு உதவியும் செய். அது சிறிய உதவி கூட இருக்கலாம். அந்த உதவி உன் வீட்டுக்கு புது அருளை கொண்டு வரும். அன்பு பகிரும் இடத்தில் தான் தெய்வம் வாழ்கிறது என்பதை நினைவில் கொள். உன் வீட்டில் ஒவ்வொரு மூலையிலும் ஒளி இருக்கச் செய். இருளான இடங்களில் தீபம் ஏற்றினால் அது நெகிழ்ச்சி தரும் ஆற்றலை உண்டு பண்ணும். உன் வீட்டில் அந்த ஆற்றல் நிலைத்து இருந்தால் எந்த கெட்ட சக்தியும் உன்னை தொடாது. என் தங்கமே, இந்த சிறிய பழக்கங்கள் தான் உன் வீட்டை என்றென்றும் அருளின் ஒளியில் வைத்திருக்கும். அவற்றை தினமும் பின்பற்றினால் உன் குடும்பம் என்றும் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் வாழும். நீ தினமும் என்னை நினைத்து ஒரு சிறிய நன்றி சொல்லும் போது கூட உன் வாழ்க்கையில் புது அதிசயங்கள் நடக்கும். அந்தச் சொல் உன் இதயத்தின் ஆழத்திலிருந்து வரும்போது நான் உன் அருகில் இருந்து உன்னை அரவணைத்து நிற்பதை உணருவாய். என் குழந்தையே, இந்த வழிகளை பின்பற்றி வாழும் உன் வாழ்க்கை இனி எந்த குறையும் இன்றி வளத்தாலும் பாசத்தாலும் நிறைந்து ஒளியாய் விளங்கும்.